எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஒரு 3 தடவை ஒரு அல்லேலூயா நம்ம சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே துணையாக இருப்பவர் நம்ம இயேசு மாத்திரமே. ஏன்னா மனிதர்கள் கடைசி வரைக்கும் நம் கூட வருவதில்லை, தேவன் மாத்திரமே கடைசி வரைக்கும் நம் கூட வருகிறார். அவர் எப்பொழுதும் நம் வலது பக்கத்தில் அவர் நிழலாய் இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நம் உற்சாகமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எங்களோடு இணைந்து இந்த பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள
ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கடைசி நம்ம சொல்ல போற ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நன்றி இயேசுவே, நன்றி இருதயத்தோடு அவரை துதிப்போமா. அவர் செய்த நன்மைகளுக்காக சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னமை நிரப்பும். அந்த பிரசன்னமானது எல்லா விதமான சோர்வுகளையும் நம்மிலிருந்து எடுத்து போடும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறங்கும் பொழுது அந்த பிரசன்னத்தில் ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவன் எல்லாம் உண்டு. பிரியமானவர்களே, அருமையான கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், உம்முடைய மாளிகையிலே நான் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே. எல்லாருடைய கண்களும் தயவு செய்து மூடி இருக்கட்டும். பரலோகத்து தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இந்த நாள் நம்மத்திலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஓ ரபல நம சந்தர பலதனா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவே உம்மை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, உம்மை துதித்து மகிழ்வேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு ஆண்டவரே. உலகத்தில் நாங்கள் எங்கே சென்றாலும் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் மட்டுமே அந்த சந்தோஷம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போமா. அவருடைய பிரசன்ன மத்தியிலே இறங்கி இருக்கிறது, அவருடைய மகிமையின் மத்தியிலே இறங்கி இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மாளிகையில் நாங்கள் ராப்பகலாய் அமர்ந்திருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல சென்றாலும் கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அவருடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் நமக்கு உண்டு. சகரியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு மிக அற்புதமான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை நினைத்தேன், பயப்படாதீங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு ஈக்குவலாக, இணையாக நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மை சோதிக்கிறவர் மட்டுமல்ல, அந்த சோதனை அனுமதிக்கிற தேவன். சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதனை அனுமதிக்கிற தேவன். பிரியமானவர்களே, அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழியை நமக்கு அவர் உண்டாக்குகிறவராக அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் இப்படியே அழகாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus for your glory. Thank you Jesus for your glory. ஹல்லேலூயா. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு செவிகொடாமல் தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் அதே தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனியத்தின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறாரா? இந்நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்தேன். அவர் நன்மை செய்கிற தேவன்.
அவர் நன்மை செய்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராஜா, உடைய சமூகத்தில் நான் ராப்பகலாய் மறந்திருப்பேன் ஆண்டவரே. உமக்கு நன்மை, நீ நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறதுனால் மாத்திரம் அல்ல, நீர் தேவனாய் இருக்கிறதுனால தான் நன்மை செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை தட்டி பாட போகிறோம். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதீஸ் ஆராதனை. பரிசுத்தம், என்னை பரிசுத்தமாக்குபவரே உமக்கே ஆராதனை. இந்த பூமியில நான் பரிசுத்தமாய் வாழும்படி உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை எனக்காய் சிந்தினீர் ஆண்டவரே. சோதனையின் வேதனையின் போராட்டங்கள் மத்தியிலே நம்மை உருவாக்குபவர் அவரே. ஆராதனை ஆராதனை.
ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையினை மாற்றிடுவீரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஏழ்மையினை மாற்றிடுவீரே ஆராதனை உமக்கு. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை அப்பா, ஆராதனை. அல்லேலூயா அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. உரியாலனமா சந்தரபலகதனா. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்ல வாய்களை திறந்த அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஆண்டவரை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்வில் அல்ல, நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் நினைத்தார். பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு செய்வது, நான் நன்றாக இருந்தால் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். என்னையும் சேர்த்தா சொல்றேன், நான் நன்றாக இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் கர்த்தரை ஆராதிக்கிறேனா அல்லது முறுமுறுக்கிறேனா? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய தவறை அதுதான் செய்தார்கள். அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை துதித்தார்கள். ஆனால் அவர்கள் முன்பதாக ஒரு போராட்டம் வரும் பொழுது, பசி வரும் பொழுது, தாகம் வரும் பொழுது, பார்வனின் ரதங்கள் அவனை பின்தொடரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள், பயந்தார்கள். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5:18 இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. நாம் எல்லோரும் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சிருஷ்டிப்பா இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக தகப்பனே. நீர் மாத்திரமே எங்கள் நம்பிக்கை, நீர் மாத்திரமே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 1000 ஜீவன் உடைய வார்த்தையினால் உயிர் வாழ ஆண்டவரே. வார்த்தையில் அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீ வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு பலப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போமா? நம்மை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நீர் பேசும் ஒரு வார்த்தை போல் 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா,
தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி. யாக்கோபு தேவன் எங்களுக்கு உயர்ந்த அலைக்கலமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் எங்கள் மத்தியிலே அதிகமாய் கிரியை செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துவோமா அவரே. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்தி அவரை துதிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதி தருகிற உடைய பிரசன்னம் ஒன்றே போதுமானது. அதற்காகவே துதிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for your presence Jesus. Thank you for your presence Master. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். ஆராதனையினுடைய ஒரு உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? இது ஏதோ கோர்ஸ் அல்லது ஏதோ கற்றுக் கொடுக்கிற காரியம் அல்ல. ஆராதனையினுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான். எங்களுடைய பலன், எங்களுடைய திறமை, எங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் அல்ல. வேதத்தில் அழகாய் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க பிரியமானவர்களே. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஓ ரஹபா ஷதரகடரா. தேவனை நாம் துதித்து ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது நடக்கிறது என்ன தெரியுமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். எழுந்து நின்றோம் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும் பொழுது, நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் எழுப்பி விடுகிறார், உயிர்ப்பிக்கிறார். நாம் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய் பலன் தருகிறார். ஷதரகடரா துராபலதரா. தானியேல் தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய சமூகத்தில் நின்று தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவரால் நிற்க முடியாதபடி முழங்கால்கள் முடங்கி போனது. ஒரு புருஷன் வந்து தானியேலுடைய கால்களை திடப்படுத்தி எழுப்பி நிற்க வைத்து, மனுபுத்திரனே திடன் கொள் என்று சொல்லி திடப்படுத்தினார். நாம் சோர்ந்து போகும் பொழுது, நம் சரீரத்தில் பலன் குன்றி போகும் பொழுது, நம்முடைய ஆவியிலே பலன் குன்றி போகும் பொழுது அவரே நமக்கு ஔஷதமாய் இருக்கிறார். கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா. நீங்க தான் எங்களுக்கு எல்லா ஆண்டவரே. எங்கள் கண்ணீருக்கு நீங்க தான் கண்ணீரை துடைக்கிற ஆறுதல் தருகிற தேவன். எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவன் நீர் ஆண்டவரே. நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளே இல்ல ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா. நன்றி. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. once again. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய்,
உடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா? கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகள் வீட்டிலே இப்போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தமா? இருக்கிற இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர், நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேடி வருகிறவராக, உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் அவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற தகப்பன் அவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் இஸ்ரவேலை சுமக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்பின் தெய்வமே, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாகப்பா. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை மூலமாய் ஏற்படுகிற சகல மகிமை துதிகனம் அனைத்தும் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரித்தாவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாக மனதோடு கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதித்து அமர்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.